ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க மதர் இன் லாக்காக சூப்பராமே அவங்க கொண்டு போய் கொடுக்குறா. அந்த லேடியை பார்த்தா ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு தீட்டாங்க. என்ன கன்றாவியாக சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கையில் தூக்கி ஊற்றி விட்டு உன் பேரண்ட்ஸ் எப்படி உன்னை வளர்த்து வச்சுருக்காங்கன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக என் பேரண்ட்ஸை பற்றி வந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் ஆமாம்மா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அங்கே இதுக்கு முன்னாடியுமே ஹீரோயின் பாவம் வீட்டில் அவ்வளோ வேலை பார்த்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. பட் அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஷென்னும் அந்த லேடியுமே சேர்ந்து ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ மதிக்கவே மாட்டேன்னு இருக்காங்க. அப்போ அங்கே சிஸ்டம் சொல்லுது, நான் சொல்கிறத கேடு, நீ வந்து பேசாமல் இங்கேருந்து வெளியே வந்துரு. உனக்கு ரொம்பவே நல்ல அழகான பையன் கிடைப்பான். நீ அவனை மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா சாகுற வரைக்கும் இவங்ககிட்ட இருந்து நீ அடிமையாக கஷ்டம் படணும்னு சொன்னதும் ஸோ அவள் டிசைட் பண்ணிடுறா. எனக்கு பையன் கிடைக்கிறானோ இல்லையோ, எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு குடிச்சா குடிக்கலாட்டி போன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு அப்பாட்ட அங்கே வந்து லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு வெளியே போயிடுறா. அந்த லேடி பார்த்தா கத்திக்கிட்டு தான் கிடக்காங்க. இப்போ நல்லாவே இல்லை, அந்த ஷென் வந்து எனக்கு 50,000 யுவான் வந்து என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா. நான் பேசாமல் இதுக்கப்புறம் நிம்மதியாக என்னோடய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு அவங்க போனால் அப்போங்க நம்ம ஹீரோ கு அங்கே வந்து ரொம்பவே ட்ரக் ஆகிட்டு வந்து விழான். ஹீரோயினை பிடிச்சவன் பக்கத்தில் க்ளோஸாக போனதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா அவ. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது குரூப்போட சேர்மன் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா போதையில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவ கூட சேர்ந்து போர்ஸ் பண்ணி தப்பாவுமே நடந்துடுறான். நெக்ஸ்ட் டே எந்திரிச்சிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பண்ண வேலையை நினச்சிட்டு ஐயோ இந்த விஷயம் மட்டும் என்னோட அப்பாக்கோ என்னோட ஃபியான்ஸேக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன உயிரோட குழியத்தோடைய புதைச்சிருவானுங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. இப்போ ஹீரோயின்ட்டு அவன் நடந்ததுக்காக சாரி கேட்டதுமே இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அவள் வந்துட்டு எதுவும் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக பார்த்தா அப்போ அங்கே அவன் வேமா பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு என்னமோ நீ தான் என்னோட மாற்று மருந்துன்னு எனக்கு ஏன் தோணுதுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டு எல்லாமே ரொம்பவே ரைஸ் ஆகிட்டு இருக்கு. வேலை இந்த ஷென்ட்ட இருந்து நான் வந்து டைவர்ஸ் வாங்கணும், அவனை தான் நான் போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ இவை குளிச்சுட்டு ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வந்து என் கூட இருந்தால் எனக்கு எல்லாமே சரியாயிரும்னு ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நான் சொல்கிற ஒரு பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு விசாரிங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஆஃபீஸ்க்கு போய் நான் ஷென்னை மீட் பண்ணணும்னு சொன்னதும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் போய் எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், கட்டின பொண்டாட்டியவே அவன் வீட்டை விட்டு வெளியேற்றிட்டானே, நான் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் தானே வந்து பார்க்கணுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டதுமே ஐயோ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரூம்க்கு கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அந்த ஷென் வந்து நீ இப்போ எதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருக்க, நீ ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட கால் பண்ணி பேச வேண்டியதானேன்னு சொன்னதும் கால் பண்ணி எப்படிப்பா நான் பேச முடியும், அதான் நீ என்னோட நம்பரை வந்து பிளாக் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப நோஸ் ஆயிட்டுருக்கு. ஐயோ அந்த பொண்ணு வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாளேன்னு சொல்லிட்டு மனசில் வேற அங்கே தோணுது. சரி நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பி போய் எங்கள் அம்மா வந்து தனியாக இருப்பாங்க, அவங்கள போய் நீ கேர் பண்ணிக்கோ, என்னை கோவப்படுத்தாத அப்படின்றத சொன்னதுமே நம்ம சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்போ டைவர்ஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எதுக்காக உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதும் எதுக்காகயா நீ இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்க, இங்கே பாருன்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு இதெல்லாம் அம்மாவோட வேலையாக தான் இருக்கும், அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மை கிடையாது, நான் உனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க போகிறது கிடையாதுன்னு அவன் சொன்னதுமே ஏன் நாங்கள் கதவை போய் இங்கே ஓப்பன் பண்ணால் வெளியே பார்த்தா ஷாவன்ற ஒரு பொண்ணு இருக்கா, அவனோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறவ, அவனோட மிஸ்ட்ரஸ்மே அவள் தான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும் நான் சாருக்காக காஃபி தான் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே காஃபியை கொடுக்க வர மாதிரி வந்துட்டு ஹீரோயின் மேலே காஃபியை ஊற்றிட்டு ஐயோ என் கையில் பட்டுருச்சு பாருங்க, அவ எனக்குலேயே இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் பொண்டாட்டியை கவனிக்காமல் வப்பாட்டிக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறானுங்க, அதே மாதிரி வப்பாட்டிக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அவனுமே கொடுக்குறான். ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே இங்கே டென்ஷனாகி போயிடுறா. நீ என்ன வந்து நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அது பண்ணுறதுக்கு கேவலம் இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்பாங்க அந்த ஷாவையுமே நீ வந்து அவனோட மிஸ்ட்ரஸ்னே எனக்கு தெரியும், சும்மா வந்துட்டு இப்படி நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, நீ நடிச்சாப்புல எனக்கு தெரியாமல் போக போதா அப்படின்றத சொன்னதுமே ரொம்பவே மோசமாக அங்கே வந்துட்டு அவளையுமே திட்ட ஆரம்பிச்சிடுறா அசிங்கமாக ஹீரோயின். அப்பாங்க அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாகி போயிட்டு அவளுக்காக வந்து வக்காலத்து வாங்கினதும் கண்ணத்தை சேர்ந்து அவள் அரைஞ்சதுமே நீ என்ன தைரியத்தை என் மேலே கையை வச்சிருப்ப, இந்த டோட்டல் கம்பெனியுமே என்னோடது, நீ மரியாதை இப்போ என்கிட்ட சாரி கேளு, அவள்கிட்டையுமே நீ கண்டிப்பாக சாரி கேட்டா
ஆகணும், அவளையுமே நீ மோசமாக பேசியிருக்க அப்படின்றத சொன்னதும், ஆமாப்பா பொண்டாட்டியை பற்றி பேசினா ரோசை வராது, வப்பாட்டிக்கு தானே வக்காலத்து வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அதெல்லாம் அவன் கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு, என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன், நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நான் வந்துட்டு விசாரிச்சுட்டேன், அந்த பொண்ணுக்கு வந்து ஷென்னோட சேர்ந்து மேரேஜ் ஆயிடுச்சு, பட் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, எப்போனாலுமே டைவர்ஸ் ஆகும்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே நான் வந்து கண்டிப்பாக அவளை என்னோட லைஃப்பில் எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறான். அப்போங்க அந்த ஷாவுமே ஹீரோயின் அங்கே பாக்ஸை வச்சு தலையில் அடித்து பெரிய வந்துட்டு பிரச்சனை ஆகி போயிடுது. ஹீரோயின் கீழே பார்த்து அங்கே வந்துட்டு ஓங்கி எங்கே ஏற்றி விட்றா. அப்பாங்க நீ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன், கூடிய சீக்கிரம் ஒழுங்காக டைவர்ஸை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க கதவை வெளியே ஓப்பன் பண்ணிட்டு போனால் நம்ம ஹீரோ தான் இருக்கான். அப்படியே மயக்கமாயி அவங்க விழுந்ததுமே வேகமாக அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். அவள் கண்ணை முழிச்சதுமே அவங்க ஆஃபீஸில் தான் இருக்கா. எப்படி இருக்கு உனக்குன்னு சொன்னதுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்யூ சொல்கிறா. அப்பாங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை, பட் நான் வந்து உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். நீ என்னோட மாற்று மருந்துன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, ஏன்னா நீ வந்த பிறகு என்னோட பாடியில் சில எஃபெக்ட்லாம் இருக்கும், அதெல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. ஸோ நீ தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம 2 பேருமே ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாம், பேசாமல் வந்துட்டு நான் உனக்கு ஒரு மாதத்துக்கு கொடுத்துறேன்னு அவன் சொன்னதுமே ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே அசிஸ்டண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, கூடி சீக்கிரம் அவங்க அந்த ஷென்னுக்கு இவளுக்குமே வந்து டைவர்ஸ் ஆகணும், அவள் என் கூட சேர்ந்து வந்து இருக்கணும்னு அவன் சொல்கிறான். பிறகு அந்த ஷாப் அவன்கிட்ட நீங்கள் எதுக்காக அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்காம இருக்கீங்க, டைவர்ஸ் கொடுத்துட வேண்டியதானேன்னு சொன்னதும், எங்கள் அம்மாங்க வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கள கேர் பண்ணிக்கிறணும்ல, அதுக்காக தான் நான் அவளை வீட்டில் வச்சுருக்கேன், நீ வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை, நீ ஒரு ராணி மாதிரி இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. வீட்டுக்கு அங்கே போனால் வீடு அங்கே ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது, என்னடான்னு சொல்லிட்டு வேமா அங்கே ரூம்குள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா அங்கே கீழே விழுந்து ரொம்பவே அங்கே வந்துட்டு முடியாமல் கிடக்காங்க. பார்த்தியா உன் பொண்டாட்டியை பண்ணிட்டு போன வேலையை, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே அருவருப்பாக இருக்குது. அப்போ என்னோட அம்மாவை நீ கொஞ்சம் கேர் பண்ணிக்கோ, நான் இப்போ உடனே மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வந்து கிளம்பிடுறான். ஸோ இவங்க அருவருப்பட்டுட்டு என்ன கன்றாவி இது, இதெல்லாம் நான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே கூவோட சேர்ந்து அங்கே ஹாப்பியாக அங்கே ஸ்ட்ரீட் ஷாப்பில் சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த இடத்துக்கு அங்கே அவன் வந்துடுறான். உனக்கு ஆல்ரெடி வந்துட்டு வேறு ஒரு பையன் கிடச்சிட்டானா, அதனால தான் நீ என்னை கழட்டி விட்டுட்டு நீ அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, எவ்வளோ கேவலமான ஜென்மோ நீன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோ தள்ளி விட்டுட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்காடா, உனக்கு என்ன வந்துட்டு தகுதி இருக்குன்னு நீ என்னை பற்றி இருந்து பேசிகிட்டு இருக்க, நீ வந்து மிஸ்ட்ரஸ் சுற்றிட்டு இருப்ப, நான் வந்துட்டு ஐயோ என்னை வந்து விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் காலை பிடிச்சி கெஞ்சுவனா, மரியாதையை போயிடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ வந்து அவளை என்கிட்ட பறிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவளே வெளியே வந்துட்டாளே, நான் என்னத்தை போய் பறிக்க போகிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அவனை மீதி மிதிச்சு விட்றா போட்டு, அப்பாங்க நான் யார் தெரியுமா, கூ கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே கூ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கியா, கூவை நீ பார்த்துருக்கியான்னு சொன்னதுமே கூவை என்னமோ பார்த்தது கிடையாது, பட் அவர் எனக்கு வந்து ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கானோ அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் கூட யாருன்னு தெரியல, வெட்டி பையன் இவெல்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கம் பிடிச்சவே, நீ வந்து தேடிக்கிட்ட பார்த்தே ஒரு மிஸ்ட்ரஸ், அவளும் நீயுமே ஒரு சேம்லெஸ், உங்கள் 2 பேத்துக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச், ஸோ நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே டஸ்ட்பினுக்குள்ளே தள்ளி விட்டு ஏற்றி அங்கே உருட்டி தள்ளி விட்டா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு அங்கே கோட்டை எல்லாமே போற்றி விட்டுட்டு, நீ கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பட் ஆனால் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவன் வந்து இப்போ உன்னை வந்து பழி வாங்கணும்னு துடிப்பா, ஸோ நீ வந்து பார்த்து இருந்துக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த வீட்டில் வந்துட்டு அந்த ஷென்ட் அவங்க அம்மா நீ எப்படியாச்சும் ஜியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, ஏன்னா அவளை தவிர வேறு யாராலையுமே நல்லபடியாக பார்த்துக்க முடியாது, அவள் அதுக்காச்சும் வந்து வேலைக்கு ஆகட்டுமேன்னு சொன்னதுமே அப்பாங்க அவள் போய் எங்கிட்ட போய் நான் கூட்டிகிட்டு வர்றது, அதான் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கெடுத்து விட்டாச்சு, எங்கிட்டு வருவா அவள் அப்படின்றத சொன்னதும், பேசாமல் மெய்டு வச்சுக்கலாமான்னு சொன்னதுமே ஐயோ மெய்டுக்கெல்லாம் காசு பே பண்ண முடியுமா, எவ்வளோ கேட்பாங்க தெரியுமான்னு சொல்லும்போது அப்பாங்க அந்த ஷா ஒரு ஐடியா சொல்கிறான், நீ பேசாமல் அவட்ட பாசமாக பேசி வீட்டுக்கு வர வச்சிரு, நம்ம அவளுக்கு வந்து ட்ரிங்க்கில் ட்ரக்கை கலந்து கொடுத்து வேற ஒரு பர்சனோட சேர்ந்து ரூம்ல அனுப்பி விட்டுறலாம், அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சு அவளை நம்ம வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ணலாம், அவள் வந்து பயந்து போயிட்டு அவள் எப்பயுமே நம்மளை விட்டு போக மாட்டான்னு சொன்னதுமே ஆமாம்மா இது ரொம்ப நல்ல ஐடியா, நான் இப்போ உடனே அவளுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேச போனா அதுக்குள்ளே அவனுக்கு மிஸ்டர் கூ இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்கன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே இப்படி கூ வராறான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோயின்ட்ட நீ இப்போ முன்னாடி போகிறதுக்கு
எக்ஸைட்டாக இருக்கியான்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொன்னதுமே இப்போ கு யாருன்னு தெரியாமல் அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சேக்கா. நீங்கள் போனால் வந்து என்ன நிலமைன்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்சேக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயுமே இன்றைக்கி வந்து கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பக்கா ஏற்பாடுமே பண்ணி அவளை வலையில விழுக வச்சிடலாம், அவள் எப்படியுமே இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே உள்ளே என்ட்ரானதுமே அந்த ஷென் அதை பார்த்துட்டு நேற்று வந்து சுற்றிட்டு இருந்தான், அதே மாதிரி இன்னைக்குமே சுற்றிட்டு இருக்கா 2 பேரோட சேர்ந்து, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, எப்படிப்பட்ட பொம்பளை நீன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் யார் வந்திருக்காங்க நீ இப்படி மாதிரி அதெல்லாம பேசிட்டு இருக்கா, அவர் யாருன்னு உனக்கு தெரிய வேணாமான்னு சொன்னதும் இவனை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்துட்டு இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அதுக்கப்புறம் பார்த்துக்கோப்பா நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ண போகிற அப்படின்றத சொன்னதும் அவன் ஸ்டிக்கர் தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோ அங்கே போய் வந்து மறைச்சிக்கிறான், அவன் மேலே அடி விழுந்துருது. அப்போ ஹீரோயின் நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவன் சொல்கிறான். அப்போ சரிப்பா நீ வந்துட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்க வந்துட்டு விருப்பம் இல்லை, பட் நான் வந்துட்டு சொல்கிறேன், நான் தான் மிஸ்டர் கூன் செட் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், நீ இப்போ என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன், நான் கிளம்பிக்கிறேன், பட் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறதுக்காக இங்கே வர கிடையாது, உன்னை வார்ன் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இதில் மரியாதையோட சைன் பண்ணி நாளைக்கு நீ அனுப்பி விட்ரு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை வேறு வழி பண்ணி விட்ருவோன்னு சொன்னதுமே ஏய் நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ வந்துட்டு குவா இருக்க எப்படி சான்ஸ் இருக்கும், ஒருவேளை ஃபேக்காக கூட நீ ஆக்ட் பண்ண வந்திருக்கலாம்ல, உன் பேச்சை கேட்டு நான் இதுக்காக டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அந்த ஷா உடனேவும் நானுமே இப்போ ஸ்டிக் எடுத்துகிட்டு வரேன் இவங்களை போட்டு அடித்து வெளுத்து விட்டுறலான்னு சொன்னதும் ஹீரோயின் ஓங்கி ஏற்றி தள்ளிட்டு உனக்குலாம் அவ்வளோ தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போட்டு பாடாப்படுத்தி விட்றா. அங்கே இவனுமே போட்டு மீதி மீச்சு விட்டுட்டு நீ வந்து என்ன நினச்சிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொன்னதும் கால் பண்ணு வரட்டும் அப்படின்றத சொல்லும்போது நான் இப்போ கு யாருன்னு எனக்கு தெரியும், நான் அவங்க அசிஸ்டண்ட்டை பேசிட்டு உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி மிஸ்டர் கூன் சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கான், அவனை நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும் டே முட்டா பையில என்ன பேசிகிட்டு இருக்கா, அவர் மிஸ்டர் கூதாண்டா உண்மையிலேன்னு சொன்னதுமே இவ ரொம்ப பயந்து போயிட்டு நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்டதுமே அப்போங்க சரி ஓகே நீ வந்து நான் மன்னிக்கணும்னா அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதுமே பயந்து போயிட்டு அவனுமே சைன் பண்ணி கொடுத்துறான். அவங்க அங்கேருந்து கிளம்புனதுமே அப்போ அங்கே ஷா வந்து ஒரு வீடியோ காமிச்சிட்டு இங்கே பாரு மிஸ்டர் கூ வந்துட்டு இப்போ தான் கண்ட்ரிக்கு திரும்ப வந்திருக்காரா, அவர் பேரை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருமே இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நீயுமே சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொன்னதுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பேரை வச்சு ஏமாத்திட்டு போய் அவங்க என்ன போயிட போகிறாங்க, நான் கண்டிப்பாக அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் லாயர்கிட்ட நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நான் உங்கள் டைவர்ஸ் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுடுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோயின்ட்ட நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கிட்டு போயிட்டு அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் உனக்கு வந்து டைவர்ஸ் ஆக போது நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம், நீ எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது எப்பயுமே அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நைட் அவள் புக்கெல்லாம் ரீட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அப்படியே குளிச்சுட்டு வெளியே வரும்போது அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஷை ஆகிட்டுருக்கு. பிறகு இவனை பார்த்தா இன்றைக்கி அவளை நான் ஒரு வழி பண்ணிடுவேன், இன்றைக்கி கூவோட முன்னாடி நிப்பாட்டி அவளை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ அவளுக்கு அங்கே கிரெடிட் கார்டெலாம் கொடுத்துட்டு சரிப்பா நீ வீட்டுக்கு பார்த்துப்போ நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே உடனே இவங்க 2 பேருமே வந்து நீ எங்கள்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கியா, நாங்கள் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டோம், இப்போ கூவோட முன்னாடி நான் உன்னை நிப்பாட்டி உன்னை இன்சல்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அப்படியா கூவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், சரி வாயே நானுமே உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு குவா உட்காந்துருக்குது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதுமே என்னப்பா சொல்லிகிட்ருக்க, என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்னவே கேட்குற அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு பொய்யா பேசிகிட்ருக்க, நீ கு இல்லைன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறான். ஆமாம் நான் தான் குவோட அப்பானாவே சொல்கிறான். இல்லை நான் குவோட அம்மான்னு சொல்லிட்டு அவளுமே மாற்றி இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாரு. சார் நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயமாகி போயிட்டு ஐயோ உண்மையிலே இவர் தான் குவான்னு சொல்லிட்டு ஐயோ நீங்களா கூன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காகி போய் கேட்கும்போது நீ இப்போ என்னோட அப்பா அம்மான்னு சொன்னீங்களே அதை பற்றி அப்படின்றத சொன்னதும் ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் வாய் தவறி என்னத்தையும் சொல்லியிருப்போன்னு சொல்லிட்டு நீடன் பண்ணிட்டு மன்னிப்பு எல்லாமே கேட்குறாங்க. அப்போ அங்கே ஹீரோயினுமே சரி ஓகே விடு மன்னிப்பு தான் நான் கொடுத்துட்டா போச்சுன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஓ மனசார நீ என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ராமா பண்ணுறான். மனசார தான்ப்பா மன்னிச்சிட விடு அப்படின்றத அவன் சொல்லும்போது அந்த வாய்ஸ் கேட்குது. 8 வருஷம் அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தியிருக்கான், அவன் உன்னை சீட் பண்ணியிருக்கான், அம்மாவோட வேலைக்காரியாக தான் வச்சு அவன் நடத்தியிருக்கான், இவனை மாதிரி ஆள் போய் நீ வந்துட்டு மன்னிப்பு ஏன்னு சொல்லிட்டு அங்கே வந்து
கேட்டதுமே அப்பங்க யாரை அவனை போய் மன்னிக்க போறது அப்படின்றத அவ சொல்றா. அப்பங்க ஐயோ நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் டைவர்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், பேசாமல் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதே பெரிய தண்டனை தானே உனக்கு அப்படின்றத அவ சொல்கிறா. அப்படின்னா தான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொல்கிறா. நான் உன்னை அடித்து என் கையை அசிங்கமாக்க முடியாது, பேசாமல் நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கோங்களேன்னு சொன்னதுமே ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், நீ ஒரு 1000 டைம் மாற்றி மாற்றி அடிக்கிறீங்கன்னு நம்ம ஹீரோவுமே சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்பங்க ஒரு அடி கூட கம்மியாகக்கூடாது, கேமரா மூலமாக பார்த்துட்டு தான் இருக்கும், இல்லைன்னா பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கே வேறு வழி இல்லாமல் இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி அங்கே அடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னோடய பர்த்டே, நான் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் சார் இப்படி மேடமோட பர்த்டே இன்னைக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாவே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் அவளுக்கு டைவர்ஸுமே கிடச்சிருக்கு, அப்புறம் இதையுமே சேர்த்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வர்றாரு. சார் உங்களுக்காக தான் மேடம் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னதும் அவனை பார்த்து அங்கே பியானோலாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோயின்கிட்ட ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உனக்கு எந்த ஒரு வீடுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், உன்னோட பர்த்டே அதுவுமா இந்த வீடை நான் உனக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நீ ஹோம்லெஸ் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷமாகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு எனக்கு விடுதலை கிடச்சிருச்சு, எனக்கு ஃபைனலாக டைவர்ஸ் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை காமிச்சதுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அப்போ ஹீரோயின் ஏன் ஷையாயிட்டு நீ போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அவனுமே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறேன், இந்த வீட்டையும் என்ன எல்லாத்தையுமே நீ தான் கேர் பண்ணிக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் அவள் சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. பிறகு லாயர் நம்ம ஹீரோவோட பாட்டியை மீட் பண்ணிட்டு இப்படி உங்கள் பேரை ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. யார் அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு விசாரிச்சதுமே நான் தான் அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னதும் என்னப்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமானதும் அவர் ஃபுல் ஸ்டோரியை சொன்னதுமே என்ன ஒரு பொண்ணு முட்டாள் மாதிரி 8 வருஷமாக ஒருத்தவங்களோட அடிமையாக ஒரு வேலைக்காரியாக எப்படி இருக்கலாம், என் பேரை நல்ல வேலை பண்ணிட்டான், நான் இப்போவே போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே அவருக்கு அதை பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டாங்க, சிரிப்பா வருது, என்னடா புது ஷோ ஸ்டார்ட் ஆக போதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பிறகு இந்த ஷாவை பார்த்தா வீட்டில் வேலை பார்த்து அவள் தவிச்சு போயிடுறா, ஒரு நேனி மாதிரி இருந்துட்டுருக்கா. அப்போங்க நான் கன்சீவாக வர இருக்கேன், நீங்கள் எப்படி என்னை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே அப்போ அவங்க மதுரைங்களா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னமோ வானத்தில் இருந்தால் குதிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு அவளையுமே பாடாப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு அவள் ஓடுறா. சரி நாங்கள் அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து அங்கே காரில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாமே பார்த்துட்டு ஏன்னா மிஸ்டர் கு உண்மையிலே இவளை எதுவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா இல்லை இவ போய் சொல்லிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த ஷென் அவளை போட்டு அடிச்சுட்டு நீ என்ன தைரியம் தான் வீட்டை விட்டு ஓடுவான்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்க, நான் இப்போ இந்த சைடில் வரதை பார்த்தேன், அதனால தான் பார்க்குறதுக்காக வந்தேன்னு அவள் சொல்கிறா. எனக்கு என்னமோ இவ்வளோ மாதிரி ஒரு லேடியை போய் அவர் மேரேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக அவர் இவளை யூஸ் பண்ணிக்கலான்னு தான் ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும் ஆமாம்மா நான் எவ்வளோ டேலண்டான ஒரு பர்சன், என்னையே போய் எப்படி கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணுவாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்கு, இவ கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிருப்பா, நான் இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் என்ன பண்றேன் பாருன்னு அவன் சொல்றான். பிறகு அவங்க ஒரு கம்பெனியில் போய் மீட் பண்ணிவிட்டு கொலாப்ரேஷனை பற்றி பேசினதுமே கண்டிப்பாக 2 பேருமே சேர்ந்து நல்லபடியாக கொலாப்ரேஷனை பண்ணி முடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோட்டையுமே கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறான். அவனுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வீட்டுக்கு வர சொல்லிடுறான். வீட்டுக்குள்ளே கிளம்பி போனால் அப்போ அங்கே அந்த ஷென் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கான். ஸோ அந்த ஷாக் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அவங்க பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இன்னைக்கு என்னோட பேத்தியை நான் மீட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஓ இவ்வளோ பெரிய வீட்டில் நீ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, இப்போ ஷென்னை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஹாப்பியாக தானே இருப்ப, இப்போ என்ன கூ தான் உன் ஹஸ்பண்ட் நீ சொல்ல வரையா அப்படின்னா நீ அவன்கிட்ட கால் பண்ணி இப்போ வர சொல்லுன்னு சொன்னதும் உண்மையாகவே நீ அவனை வர சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்போ நான் முக்கியமான விஷயம் அவன்கிட்ட பேசணும் வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே அவன் மீட்டிங்கில் தான் இருக்கான். ஸோ அப்போ அங்கே கேன்சல் பண்ணிட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் இவர் மீட்டிங்கை விட்டு இப்படி போகிறாரேன்னு சொல்லிட்டு அப்பாங்க இந்த ஷாவ் சொல்றா நம்மளை 1000 தடவை அடிக்க வச்சு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தா, இவளுக்கு அதை விட கொடூரமாக தண்டனை கிடைக்கணும்னு சொன்னதும்
கண்டிப்பாக அப்படின்றத சரி அவங்க மிரட்டிட்டு இருக்கும்போது பாட்டி அங்கே உள்ளே வந்ததுமே, ஓ இதான் குவோட பாட்டியா அப்படின்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கா, அவங்க வயசானவங்க, நீ அவங்ககிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அப்போ பாட்டி என்னோட பேத்தியம்மான்னு சொல்லிட்டு, இவன் தான் உன்னை இத்தனை நாள் அடிமை மாதிரி வச்சிருந்தவனான்னு சொல்லி போட்டு அங்கே வந்து எத்துன்னு அடி போட்டு மிதி மிதிச்சு விட்றாங்க. அப்போ அங்கே ஐயோ என்னை விடுங்கன்ற லெவலுக்கு அவன் நிலைமை ஆகி போயிடுது. பட் பாட்டி வந்துட்டு விடுற மாதிரி இல்லை. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்போ அங்கே லாயர் உள்ளே வந்ததுமே இவ தான் அந்த மிஸ்ட்ரஸான்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொன்னதுமே அவளையுமே போட்டு அடித்ததும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பிள்ளையை விட்டுருங்கன்னு சொன்னதும், பிள்ளையாரா பனிஷ் பண்ணுறது, உங்களை தாண்டா பனிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே வெளுத்து விடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பாட்டி வந்து ரொம்பவே ஸ்மார்ட், அவங்களாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து நீ மேரேஜ் பண்ணியிருக்க, இதை பற்றி வந்து ஒரு கிராண்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணலை, எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட பர்த்டே வருது இல்லையா, நம்ம அதில் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் கிளம்பும்போது அப்போ அங்கே அந்த ஷென்னும் ஷாவுமே அதெல்லாமே பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, கண்டிப்பாக இதை உடைக்காமல் விட மாட்டேன், என்னை ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவம் ஆயிட்டுருக்கான். ஸோ உங்கள் பர்த்டேக்குமே ரொம்ப சூப்பராக கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோங்க மெசேஜ் பண்ணுறான், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே எங்கேயாச்சும் இருப்பாங்க, உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுவாங்க, நீ சேஃப்டியாக இருன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. ஸோ இப்போ அங்கே வெயிட்ரஸ் வந்ததுமே நம்ம ஹீரோயின் இந்த சைடில் வந்து கையை காமிக்கிறா, என்ன மேடம் ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த சைடில் பார்த்தா நிற்கிறது அந்த ஷென்னும் அந்த ஷாவும் தான். அவங்க ரெண்டு பேருமே வெயிட்டர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா நம்மளை யாரும் இங்கே கண்டுபிடிக்க முடியாது, இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறப்ப அப்போ அங்கே அந்த பொண்ணு போய் உங்களை இப்படி வந்து அந்த ரூம்க்கு வர சொன்னாங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க அதை கேட்டுட்டு இவங்க ரொம்ப ஃபஸ்ட்டு பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே உள்ளே போய் பேசிட்டு முன்னாடி வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், இன்னைக்கு பாட்டியோட பர்த்டே பார்ட்டி, கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் நல்லதுக்காக வந்திருக்க மாட்டீங்க, கூட தானே வந்திருக்கீங்க, ஸோ அதை எப்படி நான் நடக்க விட முடியும், அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் இங்கேவே இருங்கன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிடா. ஐயோ நம்ம இப்போ எப்படி போகிறதுன்னு சொன்னதும் கண்டிப்பாக ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினா ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம ஷேன் ஹக் பண்ணிட்டு நீ பார்க்க உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஸோ அவங்க பாட்டி வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு என்னோட வருங்கால மருமகன் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே எப்படியோ கதவெல்லாம் திறந்துட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போக ட்ரை பண்ணால் அங்கே அவனை வந்து கார்ட்ஸ் வந்து பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. ஸோ இந்த ஷா வந்து டைம் பார்த்து அங்கே உள்ளே போயிட்டு அங்கே ட்ராமா க்ரியேட் பண்ணதுமே அப்போ ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு வந்து எதுவும் நீ அசிங்கம் பண்ணாதன்னு சொன்னா இல்லையா, உனக்கு புத்தி வராதான்னு சொல்லிட்டு அவளை அடித்து அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு ரூம்லேயுமே போட்டு வெளுத்து விட்டு ரெண்டு பேரும் வெளியே தள்ளி விட்டுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ எங்கள் எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான், கூடிய சீக்கிரம் நான் ஜியாவை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறா, என்னால் தானே பாட்டி அங்கே வந்து இப்படி ட்ரபிள் க்ரியேட் ஆகிடுச்சின்னு சொன்னதுமே அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, ரொம்ப அங்கே ஹாப்பி தான் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது பாட்டி தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு வேகமாக வெளியே போயிடா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா உனக்கு தூக்கம் வரலையான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து போனதுமே பாட்டி தூங்கலை, இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பாட்டி என்ன நீ வந்துட்டு வேகமாக எழுந்திரிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் பாட்டின்னு சொன்னதும் ஷாப்பிங்லாம் போகணும்ல அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அவன் சரிப்பா உனக்கு இன்றைக்கி ஏதாச்சும் வெயில் இருக்கான்னு சொன்னதுமே அவன் இல்லை அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நீ என் கூட வரையான்னு சிட்டவன் கேட்குறான். ஸோ பிறகு அங்கே அவங்க அம்மாட்ட நேற்று அந்த பார்ட்டியை கெடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேம்மா, பட் வந்துட்டு முடியலை அப்படின்றத அவன் சொல்கிறான். கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஜியா மிகப்பெரிய வந்துட்டு தப்பு பண்ணிட்டா, இங்கே விட்டுட்டு போயிட்டு அவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னதுமே நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேம்மா, அவள் எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு போகலாம், அவளுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவனுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி கம்பெனிக்கு வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அம்மா நான் நேற்று அங்கே பார்ட்டிக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, யாரும் வந்துட்டு என்னை பார்த்துருக்காங்க, அதனால தான் என்னை ஜாப்காக கூப்பிட்ருக்காங்க, நான் இப்போ போகிறேன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க போயிட்டு சொல்லிட்டு சந்தோஷமாகறாங்க. இங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் அந்தாலும் இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு சரி ஓகே இன்னைக்கு அவனுக்கு வந்துட்டு அவன் தகுதி என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காமிக்கணும்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க.
பிறகு இப்படி ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரானதுமே ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணி சிக்கன் சொன்னதும் என்னோட புது ஐடென்டிஃபைவை உனக்கு நான் வந்து சொல்லணுன்றதுக்காக வந்திருக்கேன், நான் மிஸ்ஸஸ் கோ அப்படின்றதா சொன்னதும், ஏன்னா ட்ரிங்க் எதுவும் பண்ணிட்டு வந்து உளர்றியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் ஏன் உளர்றேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஐயோ என்ன இது உண்மையானு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் நீடன் பண்ணிவிட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னதும், எல்லாம் நீ வந்து நான் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்பேன்னு எதிர்பார்த்தேன் இல்லை, பட் என்ன வந்து நடந்துருச்சு பார்த்தியா, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நீ மன்னி பண்ணுற ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ஓங்கி அவனை ஏற்றி தள்ளி விட்றா. நீ பண்ணதுக்கு உனக்கு இதான்டா பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அப்போ அங்கே உனக்கு வந்து இதுக்கப்புறம் எங்கேயுமே ஜாப்மே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, நீ இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட லாஸ் ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபைலை தூக்கி எறிஞ்சதுமே அவன் ஃபஸ்ட்டு பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் திரும்பவுமே நான் ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன், உங்கள் கூட பிரச்சனைன்றதுக்காக எனக்கு ஏன் ஜாப் வந்து கொடுக்காம போகிறாங்கன்னு சொன்னதும், ஜாப் வந்து கிடைச்சா நீ போய் பண்ணிப்பாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ மோசமாக பேசினதுமே ஓங்க அவனுமே ஏற்றி தள்ளினதுமே கார்ட்ஸுமே அவனை அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோங்க எல்லார்ட்டையுமே எனக்கு வந்துட்டு என்ன நீங்கள் மரியாதை கொடுப்பீங்களோ சேம் மரியாதை என்னோட பொண்டாட்டிக்குமே கொடுக்கணும்னு சொன்னதுமே அவங்க எல்லாருமே ஓகே சார் சொல்கிறாங்க. ஸோ அவன் வீட்டுக்கு வந்தால் அங்கே கார்பேஜ் கிட்ட அவங்க அம்மா கிடக்காங்க. ஐயோ என்னாச்சுமான்னு சொன்னதுமே சில ஆள்கள் வந்தாங்கம்மா, வந்துட்டு எல்லாத்தையுமே அடிச்சு நோக்கி என்னையுமே வெளியே தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுததுமே அவன் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாகிட்டேக்கான். ஸோ அப்போ அங்கே பேயும் அப்போ அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பேக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை, போட்காஸ்டிங் அங்கே பண்ண போகிறான் ஒரு கம்பெனியில் போய். நம்ம ஹீரோங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு அங்கே வந்து லைவாக எல்லாமே போயிட்டு இருந்தான். அந்த இடத்துக்கு அம்மாவும் பையனுமே போயிட்டு பெரிய ட்ராமா பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு உன்னை நல்லா பார்த்துக்கிட்டோம், நீ எனக்கு வந்துட்டு டைவர்ஸ் தயவு செஞ்சு கொடுக்காத, எங்கள் அம்மா வந்துட்டு யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பெரிய ட்ராமா பண்ணுறான். அந்த லேடியுமே என் பையன் கஷ்டப்பட்டு உழைச்சி காசெல்லாம் கொடுத்தா இவ செலவு பண்ணிட்டு இப்போ எதுவுமே எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பர்சனை தேடி போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பாக அங்கே போர்ட்ரே பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமே லைவ் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்குமே இதெல்லாமே கேட்டுட்டு செம கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறான். இந்த பேயும் அங்கே அவங்க அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு கண்டிப்பாக இன்னைக்கு வந்துட்டு அவளை ஒரு வழி பண்ணிடுவாங்க, அவளுக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியமாக என்னோட வருங்கால ஹஸ்பண்டை ஏன்ட்டு வந்து பறிக்க பார்ப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டேக்கா. வந்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லாமே போயினாலுமே அவங்க பண்ணுற ட்ராமாவை பார்த்துட்டு ஹீரோயினை நீ கிளம்பு, நீ ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு இன்சல்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட காரங்க வந்ததுமே பே அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு இவே இதுக்காக இவளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கான், இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காம இருக்கதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறா. பட் அவங்க வந்துட்டு உள்ளே காப்பாற்றுறதுக்காக அங்கே போனதுமே உடனே இந்த ஷென் பயந்து போயிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு தயவு செஞ்சு என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து பறிச்சிடாதீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணதுமே இவங்க ரெண்டு பேருமே மோசமானவங்க, இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க இல்லைனா போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் நீங்கள் எதுக்காக அவ்வளோ சிரமப்படுறீங்க, நான் தான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேனேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு பயமாயிருது. என்ன உண்மைன்னு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா உடனே வந்துட்டு வாயை திறந்துட்டு வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி ஏதாச்சும் பேசி வைப்பீங்களா, உங்களுக்கு என்ன தெரியும், இங்கே பாருங்கள் நான் வந்து எத்தனை வருஷமாக இவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டிருக்கேனே, நான் வந்து இருக்கும்போதே வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இவனுக்கு தொடர்பு இருந்துச்சு, 8 வருஷமாக நான் என்னோட அம்மாவை பார்த்துக்கிட்டேன், பட் அந்த லேடிக்கு கொஞ்சமாச்சு நன்றி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் எல்லா டீட்டெயில்ஸையுமே காமிச்சதுமே அவங்க ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் எதுக்காக இப்படி சீப்பாக வந்துட்டு போய் சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி திட்டுறாங்க. பிறகு அங்கே வெளியே அந்த பேய்க்கும் அவங்க அம்மாவுக்குமே பயமாயிட்டு ஐயோ இங்கே தான் வர்றான், கார் எடுத்துடலான்னு கிளம்புனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாகறான். அந்த பேக்கு தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நீ ஏன்டா போய் இந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட, உன்னை வந்து டைவர்ஸ் ஆன பொண்ணு தானேன்னு சொன்னதும் அதனால் என்ன இருக்குது, டைவர்ஸ் ஆனால் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, அவளை நான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், அவள் ஒன்று ஏன் பின்னாடி சுற்றலை, ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது வெளியே அங்கே தாத்தா மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாரு. அப்போ அங்கே பாட்டி வந்து ஹீரோயின்ட்ட நீ வந்து இதுக்கப்புறம் கேர் பண்ணி இருக்கணும், நீ வந்துட்டு எதை பற்றி பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ஹீரோயின் தாத்தாட்ட போய் தாத்தா நான் வந்து ஒரு டைவர்ஸான உமன், ஹோம்லெஸ்ஸான ஒரு பர்சன் தான், பட் நான் அவரை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவரை விட்டுட்டு போக முடியாதுன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர் சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, இல்லைனா நீ அவனை விட்டுட்டு போயிடணும்னு சொன்னதோ அதுக்கு உங்களுக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிடுறா.
அங்கே ட்ரக் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஹீரோட அம்மாட்ட நான் வந்து சக்ஸஸ் ஆக போகிறேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் கண்டிப்பாக கு உன் பக்கத்தில் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே பார்ட்டியில் பார்த்தா நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாமே பார்த்துட்டு இந்த பேக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது. அப்போ அங்கே அவனுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வந்ததுமே வேமா அங்கே கிளம்பி போகிறான். பார்த்தா அவனுக்கு ட்ரக்கை கொடுத்து அவனை அங்கே ரூமுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் இவன் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு லாயர் அவளுமே சேர்ந்து அங்கே தேடிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே அவங்க அம்மா நம்ம பேட்டை இன்னைக்கு உனக்கு இவன் சொந்தம், நீ அவனை எப்படியாச்சும் உனக்கு சொந்தமாயிக்கோ, நான் கண்டிப்பாக அவளை என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போனால் இவங்க பக்கத்தில் போயிட்டு நான் தானே உன்னோட ஃபேன்ஸை, நீ எப்படி என்னை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை நினச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போகும்போது ஹீரோயின் பயங்கரமாக போட்டு அடிக்கிறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த லாயருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க அம்மாங்க என்ன தைரியம் தான் நீ என் பிள்ளை இந்த மாதிரி நிலைமையாக்கிட்டு பேய வேற நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுமே அங்கே தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அப்போ எழுந்திரிச்சிட்டு அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ரொம்ப நடிக்க வேணாம், இப்போ எதுக்காக இந்த ட்ராமா பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு எல்லா விஷயமே தெரியும், என்னால் நம்பவே முடியலை, நான் உங்களோட பிள்ளை தானே, ட்ரக்கை கொடுத்து என்னை இப்படி அசிங்கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஐடியா அப்படின்ற சைட் அவன் ரொம்ப கோவப்படுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே பாட்டிக்கு ரொம்ப கோவமாயிட்டு இவங்க 2 பேர்த்தையும் கார்ட்ஸை வச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிடுறாங்க. ரூம்க்கு ஹீரோ ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டாங்க, ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம பே சொல்கிறா இவங்களை எப்படியாச்சும் நம்ம ஒரு வழி பண்ணணும்னு சொன்னதும் கண்டிப்பாக என் பிள்ளைய நான் அவள் கையில் ஒப்படைக்க முடியாதுன்னு அவங்க அம்மாவுமே பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின்ட்ட அவங்க இப்படிலாம் கிவ் அப் பண்ணுற ஆளுங்க கிடையாதுப்பா, ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அதையுமே பார்த்துக்கலான்னு அவளுமே சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அங்கே அவளுக்கு அங்கே சென்ட் பண்ணி விடுறான். அதை பார்த்துட்டு இந்த பே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவ என்ன தெரியுதா இப்படி பண்ணுவா, அவர் எனக்கு தான் சொந்தம், நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. பட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அங்கே நியூஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துடுது, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமேனு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து அங்கே எல்லாமே லைவாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் உங்கள் மதர் இன்லாவாக இருக்கட்டும் அவளுக்கு என்னென்ன கொடுமைகள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு நல்ல கமெண்ட்ஸாக வந்துச்சுக்கு. பிறகு அங்கே தாத்தாவை போய் மீட் பண்ணதுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணம்மா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னதும் ஹீரோ போய் ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறா. அப்போங்க பாட்டி நான் தான் சொன்னேன்ல அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு, நீங்கள் தான் புரிஞ்சுக்காமல் பேசிட்டீங்க, நீங்கள் பார்த்தீங்களா நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ஷாப்பிங் பண்ண போயிருந்தா அங்கேயுமே அங்கே அவங்க அம்மாவும் அந்த பேயுமே பார்த்துட்ருக்காங்க. பாரு அவங்க இங்கேயுமே நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் மீட் பண்ணிவிட்டு பேச போனதுமே அங்கே 5 மில்லியன் காசு கொடுக்குறேன் நீ வாங்கிக்கிட்டு கிளம்புன்னு சொன்னதுமே அவர் டோட்டல் கம்பெனியோட சேர்மேன் அவரை விட்டுட்டு போகிறதுக்கு ஜஸ்ட் 5 மில்லியனான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி ஓகே 30 மில்லியன் சொன்னதும் ரொம்ப கம்மியாக இல்லையான்னு சொன்னதும் சரி ஓகே 80 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னதுமே அப்போ ஓகே டன் நான் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னதுமே அவங்க அம்மா பார்த்தே இல்லை இவ்வளோ லட்சணத்தை இவளுக்காக வாடா நீ இப்படிலாம் பேசுனேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு உண்மையிலே நான் உன்னை பிரேக்கப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொன்னதுமே ஆமாப்பா காசு வாங்கிட்டே உனக்கு என்ன தெரியுதா இல்லையா, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது, பேசாமல் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கியே நம்ம 2 பேரும் பொண்டாட்டி புருஷன் ஆயிடலான்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த பேக்கும் அவங்க அம்மாக்குமே பயங்கர கோவமாயிருது. என்ன நினச்சிட்டு நீ எங்கிட்ட ட்ராமா பண்ணன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அசிஸ்டன்ட் இந்த பக்கம் விட மாட்டாரு. அப்போ அங்கே லாயருமே இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாது வாங்க முதல்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.